திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். நன்றி சார். சந்தோஷம் சார். எப்படி நடந்துச்சு இந்த மேஜிக்? யாரு முதல்ல சொன்னது காதல? என்னோட கணவர் அரசு திரும்ப வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருக்கிறது? யார் இது ரோகித்தே இல்லை, என்னோட கணவர் அரசு தான். நான் போட்டிருப்பேன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அரசுவின் பரிணாமம் அப்படின்னு. அரசோட உடலுக்கு தான் இறப்பு, உயிர்த்தன்மைக்கு இறப்பு கிடையாது அப்படின்னு. இந்த சாக்கடை சமுதாயத்துக்கு, இந்த குப்பை சமுதாயத்துக்கு லைவாக வந்து செயல்பட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த பரிணாமம் எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே உங்கள் நேரம் உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் என்னை இயக்குற சக்தி தான். அதுதான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போகுது. ஆனால் வெளியில் என்ன பேசுகிறாங்க, ஒரு பெண் ஆன்மீகத்தில் வளர்ந்தாலே யாரோ பெரிய ஆளுங்க பின்னாடி இருக்கா, எவனோ இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான்னு வாயில சொல்ல முடியாத அளவு அவதூற பரப்புறது. அதற்காக தான் இந்த மீண்டும் பரிணாமம் எடுத்து அரசுவா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டது இதுக்காக தான். ரோகித்தோட உடம்புக்குள்ள அரசு இருக்காருங்கிறது எப்ப கண்டுபிடிச்சிங்க? இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது வந்து ஒரு ஏன்னா உங்களோட உதவியாளரா அவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமா. நானே பார்த்திருக்கேன், அவர் தெரியும் எனக்கு. அதாவது அவங்களோட பிறவி பயனே, பிறவி நோக்குமே இதுதான். அரசு செயல்பட விடுறதுக்கு தான் அவங்க பிறவி எடுத்து வந்ததே. இந்த மாதிரியான சூழ்நிலை, அதாவது எனக்கு வந்து இங்கே ஏன் பாதுகாப்பாக இல்லாத சூழ்நிலை அது உருவாக்கி தருதே. அரசு வரணும், ரெண்டு பேருமா வந்து செயல்பட்டு ரெண்டு பேருமா வெளிப்படும் போது அது மக்களுக்கு அது முழுமையாக போய் எங்களோட அருளாசி போய் சென்றடையும். இந்த சூழ்நிலை எல்லாமே உருவாக்கி கொடுக்கறதே அதுதான். அதாவது சார், இந்த இடத்துல அரசுவை தவிர என் பக்கத்தில் யாரும் உட்காந்துட முடியாது, யாரும் என்கிட்ட வாழ்க்கை நடத்திட முடியாது, யாரும் வந்து அருளாசி கொடுத்துட முடியாது. அரசு மட்டும்தான் என் கூட வாழ்க்கை நடத்த முடியும், அரசுவால் மட்டும்தான் அருளாசி கொடுக்க முடியும். வேற யார் வேணா வந்து வாழ்க்கை நடத்தி யார் வேணா வந்து அருளாசி கொடுக்க முடியாது. இது அந்த நிலை இல்லை. எனக்கும் அரசுக்குமான இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இது ஜென்மமா தொடர்ந்துட்டு இருக்கு. யாரு சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணும்ல? யார் கேட்டது, நீங்களா அவங்களா? நான் தான் சொன்னேன். அந்த பரிணாமம் எப்போ முழுமையாக வெளிப்பட்டதோ அதற்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு நான் தான் அனௌன்ஸ் பண்ணுறேன். பார்க்குறவங்க சொல்லலாம், இவ ஏதோ வந்து ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி இவ பேசுகிறான்னு சொல்லலாம். எனக்கு அப்படி ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே இருந்தால் கூட தைரியமாக ஓப்பனாக சொல்லுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரோஹித்தை அப்படின்னு. ஏன்னா இங்கே அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க உரிமை வாழணுங்கிறது. இங்கே வந்து யாரும் எதுக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதே மாதிரி எனக்கும் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தைரியமாக வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அது மாதிரி இங்கே நிகழலை. இங்கே நிகழ்ந்தது அரசோட பரிணாமம். அந்த சத்தியத்தை தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். உங்களோட சக்தி பரிமாற்றத்தை அவருக்கு கொடுத்தீங்களா? ஆமா, ரெண்டு பேருக்குள்ளயும் இப்ப செயல்படுறது ஒரே சக்தி தான். அதனாலதான் அவர் உட்காரும் போது கூட பக்கத்துல நெருக்கமாவே உட்காந்துருக்காரு. தனியா உட்காந்தா பேச்சு வராதுன்னு சொன்னதெல்லாம் அதனால தானா? அதேதான். அந்த சக்தியை உணர்ந்தீங்களா நீங்க? ஆமாம் சார், இது வந்து நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் இல்லை சார், சரிங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு 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 மேஜிக் மாதிரி நடக்கிற விஷயம் இல்லை. படிப்படியாக உங்களுக்குள்ள நிறைய உருமாற்றங்கள் நடக்கும். அதை நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும். அரசு செத்த உடனே இவர் வந்துட்டாரா? அப்படி இல்லை, நான் தான் சொன்னேன், எனக்குள்ள சூட்சமமாக செயல்பட்டாங்க. அவங்க உடலுக்கு மட்டும்தான் இறப்பு, அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அவங்க ஒரு அப்பாற்பட்ட சக்தி சார். அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அப்பாற்பட்ட சக்தியாக இருந்தனால தான் இதை வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆன்மீகத்துக்காக தான் இருவருக்கும் உடல் கொடுக்கப்பட்டது. ஆன்மாவை இப்போ நீங்கள் அவருக்குள்ள விட்டுருக்கீங்க, அப்படி சொல்லலாமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா அது அப்படிதான். ஆமாம், இந்த சமுதாயத்தோட கண்ணோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். சாமியார்களுக்கான அடையாளத்தை வந்து பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிடுறேன், என்னோட வழிமுறையே வந்து குடும்பத்தோட இருந்து குடும்பத்தோட கொண்டாட்டமா வாழ்றது தான். இது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறது ஆன்மீகம் கிடையாது. எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். எனக்கு சொந்தமானது இல்லை, இது இறைவன் கொடுத்துருக்கான், நான் அனுபவிக்கிறேன். இது வாய் வார்த்தையால சொல்லக்கூடியது இல்லை, அந்த அனுபவபூர்வமாகவே மாறி இருக்கிறது. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழ்ந்தாதான் உங்களுக்குள்ள அந்த சக்தி பரிமாற்றம் அப்படிங்கிறது அது வந்து வெளிப்படும். அதான் இப்ப சொன்னாங்களே, சக்தி பரிமாற்றம் வெளிப்படுறதுக்காக இந்த திருமணம் இல்லை, இந்த ஒரு பாதுகாப்புக்கு. இந்த அத்தனை அவதூறுகளையும் ஒண்ணு இல்லாம தேவையில்லாம ஒரு பெண்ணை வந்து வளர விடுறாங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இப்போ இன்னாரோட மனைவின்னு சொன்னா பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. கேட்குறக்கு ஆள் இருக்கான்னு தெரியும்ல. ஒரு பெண்ணாக இருக்கனால இஷ்டத்துக்கு பேசுறது, வளர்ந்தா இது அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. இன்னரோட மனைவின்னு சொன்னால் பேச முடியும். அதுக்காக தான் இது, வேற ஒன்றுமே இல்லை. இந்த நான் வந்த வேலையை எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த இடையூறும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் இது. நீங்கள் இவ்வளோ பேருக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு அருளாசி வழங்குறேன், நான் ஒரு சாமியார் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது.
இல்லை எல்லாரோட கேள்வியும் இல்லை, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே. எங்களோட ஃபோனை எடுத்து பாருங்க வாட்ஸ்அப்பில். அதாவது அம்மாவை தனியாக பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ அம்மாவையும் ஐயாவையும் பார்க்கும்போது எங்களுக்கு முழுமையாக இருக்குது. முதலையாவது அம்மா தனியாக இருந்தாங்களேன்னு ஒரு கஷ்டத்தில் வரல, இப்போ கூட்டம் அதிகமாக தான் வராங்க. மக்களை ஏதாவது ஏமாத்துறீங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சாமிங்கிற பேரை வச்சுட்டு மக்களை ஏமாத்துறீங்களான்னு ஒரு கேள்வி இதை வருது. வந்து 3 வருஷமா இல்ல இந்த சக்தி பரிமாற்றம் நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஏமாத்தணும்னு நினைச்சா அந்த சக்திக்கு ஏற்கிற மாதிரி ஏங்க மாட்டேன். காவியை கட்டிக்கிட்டு இன்னைக்கு உட்காந்தா பயங்கரமா பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஆன்மீகம் வந்து வியாபாரமா இருக்கு. நான் அதே வியாபாரத்தை நீங்களும் பண்றீங்களா? இல்லையே, 3 வருஷமா சேவையா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வந்து திடீர்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால அவருக்கும் பவர் வந்துச்சு, அவரையும் கும்பிடுங்கன்னு சொல்றது சரிதானா? நான் தான் சொல்லிட்டேனே, இந்த இடத்துல அரசுவா இருந்தா மட்டும்தான் அருளாசி வழங்க முடியும். எல்லாரும் வந்து உட்கார்ந்து அருளாசி வழங்கிட முடியாதே. இதுக்கு என்னோட பேஸு, எனக்கு இந்த ஆன்மீகத்துக்கு ஆதாரமே அரசு தான். அரசு இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் போயிருக்கேன்னா அரசு தான். அந்த அரசு வந்து அருளாசி வழங்காமல் யார் வந்து அருளாசி கொடுப்பா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.